இப்பொழுது நெருப்பு பற்றி எரிகிற பொழுது தட்சனின் குடும்பமும் அழிகிறது. தட்சனும் தட்சனின் ஒரே மகன் அந்த பிள்ளை மாத்திரம் தப்பிக்கிறார்கள். தட்சனின் மகன் மாத்திரம் தப்பிக்கிறார். ஆகவே மொத்தத்தில் இந்த 4 சாரங்க குஞ்சுகள் தட்சன் மகன் இவர்கள் மட்டும் பிழைக்கிறார்கள். தட்சன் மகன் அந்த பாம்பு குட்டி, தட்சன் என்கிற பாம்பு, அவன் அந்த காண்டவ வனத்தினுடைய சிற்பி, அந்த அரசர்களுக்கு சிற்பியாக இருக்கக்கூடியவன், அவனுடைய மகன், அவன் வீர மகன். அந்த பாம்பு குட்டியினுடைய வால் எரிந்து விட்டது. இந்த நெருப்பில் வால் எரிந்த நிலையில் நெருப்பு பற்றி காயப்பட்ட அந்த பாம்பு குட்டி, என் தாயையும் எங்கள் குடும்பத்தையும் அளித்த அர்ஜுனனை அழிப்பதற்கு யார் சரியான எதிரியோ அவனை தேடி செல்வேன் என்று கர்ணனிடம் சென்று நான் அர்ஜுனனை அழிப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்று கர்ணனிடம் போய் சேர்ந்தது. அதுதான் நாகபாசம், நாகாஸ்திரம். இந்த நாகாஸ்திரத்தை அவன் 2வது முறை தொடுப்பதில்லை என்று குந்திக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக மார்புக்கு குறிவை கழுத்துக்கு குறிவைக்காதே என்று சல்லியன் கூறிய போது வைத்த குறி மாற்ற மாட்டேன் என்று கர்ணன் சொல்ல, அவன் உள்ளத்தில் இருந்த மனச்சங்கடத்தை வெளியே சொல்ல முடியாமல் கொடுத்த வரத்தை மீறக்கூடாது என்பதற்காக வைத்த குறியை மாற்றுவதில்லை என்று சொல்ல, நாகாஸ்திரம் தொடுக்கப்பட்ட போது கர்ணன் தொடுத்த நாகாஸ்திரம் அர்ஜுனனை நோக்கி வர, கண்ணன் தன் பெருவலால் பூமியிலே தேரை அழுத்த வந்த நாகாஸ்திரம் கிரீடத்தை கவர்ந்து கொண்டு அர்ஜுனன் தலை தப்பியது, தலை கிரீடம் போயிற்று என்ற வகையிலே அந்த நாகம் திரும்பி வருகிறது. இது அழகான காட்சி. திரும்பி வருகிற பொழுது எழுதியிருக்கிறான் அந்த பழைய எழுத்து மகாபாரதத்தில், அர்ஜுனன் கவனிக்கிறான், முன்பு அதனுடைய வால் அறுபட்டு போயிட்டல்லவா தீயில, முன்பு ஒரு குட்டியாக வால் காயப்பட்டு தீப்பட்டு போன அந்த குட்டி தான் இந்த நாகாஸ்திரம் என்று அப்பொழுதுதான் அது திரும்பி போகிற பொழுது அர்ஜுனனுக்கு தெரிந்து, அன்று நீ வாலில் காயம்பட்டு தப்பினாய், இன்று உன் உடலை 2ஆக பிளப்பேன் என்று அர்ஜுனன் அம்பை தொடுத்தான். இது எல்லா மகாபாரதத்தில் இருக்காது. நீங்க போய் 2-3 புத்தகத்தில் இது கிடையாது. நான் அதனால இது பலர் பலதை எழுதியிருக்கிறாங்க. அப்படி அம்பை செலுத்திய போதும் அக்ரோனி சேனைகளை சிதறடிக்க வல்லவனாகிய அர்ஜுனனின் அம்பு இந்த பாம்பை பிளந்து கொள்ள முடியவில்லை. 2ஆக பிளப்பேன் என்று சொன்ன போதும் அது காயப்பட்டதை தவிர உயிர் போகவில்லை. கர்ணனிடம் மீண்டும் செல்லுகிறது, நீ குறியை மீண்டும் வைத்து அர்ஜுனன் மீது செலுத்து, நீ சரியாக குறி வைக்கவில்லை. அவன் தப்பிவிட்டான், அவன் கிரீடத்தை கவர முடிந்தது, மீண்டும் என்னை செலுத்து, அவன் தலையை கொண்டு வருகிறேன் என்கிறது. கர்ணன் குந்தியை நினைக்கிறான், 1000 அர்ஜுனர்களை கொல்வதாக இருந்தாலும் 2வது முறை அந்த அம்பை ஏவுவதில்லை என்று கர்ணன் மறுக்கிறான். அந்த தட்சன் மகன் அந்த நாகம் இனி வாழ்வதற்கில்லை என்று யமனை தேடி சென்றது என்று எழுதி வைத்தார்கள். இது தீ எரிகிற அந்த காட்சி, நெருப்பு எழுந்த அந்த காட்சி. அதே போல நெருப்பு எழுகிற காட்சி இங்கே இலங்கையிலே கம்பன் காவியத்துக்கு வருவோம். அசோக வனத்திலே கண்டான், மாருதி கண்டான், வாயு மைந்தன் கண்டான், மகிழ்ந்து கூத்தாடினான். அருமையான பாடல்கள். அதன் பிறகு எதிர்த்த அரக்கர்களை அவன் சிதைக்கின்ற செய்தி இலங்கை அரசுக்கு எட்ட தடுப்பதற்கு வந்த கிங்கிரர்களை கொள்கிறான். இன்னுமா தயக்கம்? ஒரு குரங்கு வந்தா இவ்வளவு கேடு செய்கிறது, இன்னுமா உயிரோடு வைத்திருக்கிறீர்கள் என்று ராவணன் சீறி எழ, அப்பொழுது சம்புமாலி வருகிறான் பெரும் படையோடு. சம்புவாலி சண்டையிட்டு சாகிறான், அனுமனிடம் போரிட்டு சாகிறான். அதற்கு பிறகு இன்னுமா அனுமனை, அந்த குரங்கை, அந்த வானரத்தை அழிக்க முடியவில்லை என்று ராவணன் கோபிக்க, ராவணன் மகன் வீரகுமாரன் ஆகிய அக்ககுமாரன் நான் சென்று கொண்டு வருகிறேன் என்று போகிறான். இதில் ஒன்றை கவனிக்கணும், நான் சென்று கொண்டு வருகிறேன் என்று சொன்ன அக்ககுமாரனுக்கும் அனுமனுக்கும் பெரும் யுத்தம் நடக்கிறது. அக்ககுமாரன் சிறந்த வீரன். அந்த யுத்தத்தின் முடிவிலே அக்ககுமாரன் கொல்லப்படுகிறான், உடம்பை பீத்து எறிகிறான் அனுமன். அக்ககுமாரன் மடிந்த செய்தி இந்திரஜித்துக்கு போய் சேருகிறது. தன் சகோதரன் கொல்லப்பட்டான் என்றவுடன் வீரர்களுக்கெல்லாம் திலகமான கம்பனுடைய ராமாயணத்திலே இதற்கு நிகரான வீரம் இல்லை என்று லக்குவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட, நிகும்பலை வேள்வி முடித்திருந்தால் நிலையே மாறியிருக்கும் என்ற பெருமைக்குரிய
இந்திரஜித்து அவன் சொல்லுகிறான், எம்பியோ தேய்ந்தான் எந்தை புகழன்றோ தேய்ந்தது. என் தம்பி சாகலடா, என் தகப்பன் புகழ் செத்து போயிற்று. எம்பியோ தேய்ந்தான் என்பி என் தந்தை எந்தை புகழ் தேய்ந்தது என்று சொல்லி அவன் போய் போர் செய்கிறான். அனுமனும் இந்திரசித்தனும் நடத்துகிற போரில் ஒருவரை ஒருவர் வியக்கிறார்கள். வீரனை வீரன் பாராட்டுவான். இந்திரஜித்தனை எவனாலும் வெல்ல முடியாது. அனுமனும் அதை எண்ணுகிறான். அந்த போரில் கடைசியாக அயன்படை விடுத்து பிரம்மாஸ்திரத்தை விடுத்து அனுமனை கட்டுகிறான். அனுமனை கட்டுகிறான் இந்திரசித்தன். கட்டியதற்கு பிறகு அனுமனை இலங்கையிலே அரண்மனைக்கு வேந்தனுடைய அவைக்கு கொண்டு போகிறான். அப்ப அனுமன் நினைக்கிறான், ராவணனை சந்திக்கலாம், நம்ம பேசாம இப்படியே போவோம். ராவணனை பார்க்கிற பொழுது அவனுக்கு உள்ளத்திலே கோபம் எழுகிறது. இன்ட்ரோடியூஸ் பண்றான் இந்திரஜித்து. எப்படி சொல்றான் தெரியுமா? தந்தையே, அவன் வெறும் குரங்குன்னு தான் நினைக்கான். இவன் திருமாலுக்கு நிகரான வீரன், இவன் சிவனுக்கு நிகரான வீரன், இவன் இணையற்ற பெரு வீரன் சொல்லிதான் இவன் அறிமுகப்படுத்துகிறான். நீ யாரப்பா, எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்ல வாலியினுடைய வதம் முதல் கொண்டு சொன்னதற்கு பிறகு தன்முனை கொல்வித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒருவனையே 2 பேரை வச்சு கொண்டுட்டு இங்கே வந்திருக்கிற என்றெல்லாம் சொல்லி வாக்குவாதம் நடைபெற்று, ராவணனையும் நம்மளால கொல்ல முடியாது, அவனே சொல்வதாக கம்பன் எழுதுறான். முதல்ல கொல்லணும்னு நினைக்கிறான், இவனை ராமனால் தான் அழிக்க முடியும் என்று நினைக்கிற போது வாதம் வளர்கிற வேளையிலே இவனை கொல்ல வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் ராவணன். தூதனை கொல்லக்கூடாது என்று விபீடனன் சொல்லுகிறான். தூதனை கொல்லக்கூடாது, அது உலகம் பூரா ஏற்பட்டிருக்கிற நிலைமை. சரித்திரத்திலே, இலக்கியத்திலே, இதிகாசத்திலே தூதர்களை கொல்லக்கூடாது. அப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை நீங்க கவனிக்கணும். விபீடனன் அண்ணனிடத்திலே சொல்லுகிற போது, சூர்ப்பனகையை மூக்கு முகம் அறிந்தார்களே தவிர கொல்லவில்லையே, நினைச்சா கொண்டிருக்கலாம்ல. கம்மன் சொல்றான், மூங்கில் காட்டிலே தீ வைத்தால் காடே அழிந்து விடும், அதுபோல சூர்ப்பனகை தன் குலத்தையே அழிப்பதற்கு வழி வைத்தாள் என்று கரனிடத்தில் இவர்கள்தான் என்று ராமலட்சுமணர்களை அடையாளம் காட்டுகிற பொழுது கம்மன் சொல்லுகிறார், இவ குலத்தையே அழிக்க புறப்பட்ட மூங்கில் காட்டில் பற்றிய தீயாக இருக்கிறாள் இந்த சூர்ப்பனகை என்று சொல்லுகிறாளே. இதையெல்லாம் சுட்டி காட்டி தூதரை கொல்வதில்லை என்று முடிவெடுத்து, சரி இவன் போற போக்கில் இவன் வாலில் நெருப்பை கட்டி இவனை அடிச்சு விரட்டி விட்டுருங்க, வாலில் நெருப்பு வைத்து அடித்து விரட்டி விடுங்கள் சொல்லிட்டாங்க. வாலில் நெருப்பு வைக்கணும் இல்ல, வாளுக்கு வாழை கட்டுறதுக்கு கயிறு வேணும் இல்ல. இலங்கையில் இருக்கிற எல்லா கயிறுகளையும் தேடுறாங்க, அம்மாப்பேட்டை வரைக்கும் தேடி இருக்காங்க. சொல்லுகிறான் கம்பன், அரக்கியர்களின் தாலி கயிறு தவிர அந்த இலங்கை நகரத்திலே உள்ள அத்தனை கயிறுகளையும் கொண்டு வந்து லட்சக்கணக்கான வீரர்கள் அந்த வாளுக்கு கட்டுறாங்க. துணிகளையும் கயிறுகளையும் கட்டி குடம் குடமாக எண்ணெய் நெய்யை ஊற்றி இவ்வளவு கட்டுற போது அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ராவணா, நல்ல வேலை செஞ்ச, எனக்கு இந்த ஊரை தீய வச்சு கொளுத்திட்டு போன்னு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன்னு இவன் மனதுக்குள் நினைத்துக் கொள்கிறான். நெருப்பை வைக்கிறார்கள். செய்தி சீதையை எட்டுகிறது. இதுதான் கவனிக்க வேண்டும். செய்தி சீதையை எட்டுகிறது. அவளுக்கு நெருப்பு வைக்கப்படுகிறது என்று நினைக்கிற பொழுது அவள் கொதிக்கிறாள். அனுமனுடைய வாலில் நெருப்பு வைத்து விட்டார்கள். அவனை அந்த தீ எரிந்துவிடக் கூடாது நினைக்கிற பொழுது கொடிய வெப்பம், நெருப்பு, இலங்கையில் உள்ள துணி கயிறு எல்லாம் போட்டு கட்டி எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி நெருப்பு வச்சாச்சு. வாலில் நெருப்பு பற்றுகிறது. மிக அருமையான பாடல், பல சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிற பாடல். பெரும் புலவர்கள் இந்த மன்றத்தில் வந்து பேசியிருப்பார்கள். பெரும் அறிஞர்கள், பெரும் தமிழறிஞர்கள் கம்பன் காவியத்தில் கரை கண்டவர்கள் பேசியிருப்பார்கள். அடியேன் சொல்லுகிற கருத்து, எளியவன் படித்த என் சிந்தைக்கு எழுந்த கருத்து. அவள் சொல்லுகிறாள், ஏரியே தீக்கடவுளே, அக்கினி தேவன் நினைக்கிறார், ஏரியே உலகுக்கு நீ சான்று, இந்த உலகத்துக்கு நீ சாட்சி, நிற்கை அறிவாய் கற்பு, அதனால் என் கற்பை நீ அறிவாய், தூயேன் என்னில் தொழுகின்றேன், நான் தூயவனாக இருந்தால் உன்னை தொழுகிறேன், தூயேன் என்னில் தொழுகின்றேன், ஏரியே அவனை சுடல் என்றாள். அவனை சுடாதே, அனுமனை சுடாதே, எரிக்கடவுளே அக்கினி தேவனே அனுமனை சுடாதே, தூயேன் என்னின் தொழுகின்றேன்,